துளிவிஷம் 300 பேரின் உயிரை எடுத்தது. ஆனா அந்த பாவம் யாருக்கு தெரியுமா? இந்த கதை முடிவில் நீங்களே அதிர்ச்சி அடைவீர்கள். ஒரு நல்ல மனசுக்காரர் செய்த உதவி 300 பேரின் உயிரை எடுத்தது. இந்த பாவக் கணக்கு யாருடையது தெரியுமா? யமன் கணக்கு ஆராயாமல் குறை சொல்லாதே. நீண்ட வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு நிறைய பணம், நிலம் எல்லாம் அனைத்தும் இருந்தன. இவையெல்லாம் இருந்தாலும் அந்த நபருக்கு ஒரு ஆசை இருந்தது. அது அன்னதான கட்டிடம் கட்ட வேண்டும் என்கிற ஆசைதான் அவர் மனதில் நீண்ட நாட்கள் இருந்து கொண்டே வந்தது. இந்த பழைய நாட்கள் பார்த்தால் நிறைய இடங்களில் அன்னதான கட்டிடம் இருக்கும். அந்த வழியாக நடந்து செல்லும் வழிபோக்கர்கள், பக்தர்கள், ஞானிகள் என பல பேரும் உணவு சாப்பிட்டு செல்வார்கள். அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு எல்லாம் உணவு கொடுப்பதற்காக தொடங்கப்பட்டது. ஏழை எளிய மக்கள் மற்றும் பலவீனமானவர்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டு செல்வார்கள். மேலும் இடங்கள் அன்னதானம் கொடுப்பதற்காகவே கட்டிடம் கட்டி வைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு அன்னதான கட்டிடத்தை பணக்காரர் கட்டினார். அதுவும் தன்னிடம் உள்ள வருமானம் வைத்தே பெரிய ஒரு அன்னதான கட்டிடத்தை கட்டி முடித்தார். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு 2000 முதல் 3000 நபர்கள் வரைக்கும் அந்த அன்னதான கட்டிடம் உணவு சாப்பிட்டு செல்வது வழக்கம். அந்த காலத்தில் வெண்டிலேஷன் எல்லாம் இருக்காது. ஆகையால் ஓப்பன் இடங்கள்தான் உணவு சமைப்பார்கள். அந்த மாதிரி ஒரு நாள் சமைத்துக் கொண்டிருக்கும்போது ஒரு கருடன் அந்த வழியாக பறந்து சென்றது. அந்த கருடன் காலில் ஒரு விஷப்பாம்பை இறுகப் பிடித்துக் கொண்டு சென்றது. கவ்வியபடி சென்றதால் பாம்பு தன்னுள் இருக்கும் விஷத்தை கக்கும் நிலைமை ஏற்பட்டது. கீழே அன்னதானத்திற்காக சமையல் நடந்தது. ஆதலால் முடிந்தவரை விஷப்பாம்பு தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டது. இருந்தாலும் அதையும் மீறி ஒரு துளி விஷம் உணவு இருக்கும் பாத்திரத்தில் விழுந்து கலந்துவிட்டது. உணவு தயார் செய்கின்ற பாத்திரத்தில் ஒரு துளி விஷம் கலந்துவிட்டது. அதனால் முதல் வரிசையில் அமர்ந்து உணவு சாப்பிட்ட எல்லா மக்களும் இறந்து போனார்கள். கிட்டத்தட்ட 300 நபர்கள் அந்த இடத்திலேயே இறந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததும் அந்த சத்திர ஓனருக்கு மிகுந்த சோகம். ஆனால் இத்தனை நாளாக மிக கவனமாகத்தான் ஃபுட் தயார் செய்தோம். ஆனால் இன்று இப்படி நடந்துவிட்டது. தொடர்ந்து நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணித்தான் அன்னதான கட்டிடத்தை காட்டினேன். ஆனால் இன்று இப்படி நடந்துவிட்டது என்று அவர் மிகவும் மன வருத்தப்பட்டார். அந்த அன்னதான கட்டிடத்தை பூட்டி வைத்துவிட்டார். இறந்த அந்த 300 பேரும் யமலோகம் போனார்கள். அந்த யமலோகத்தில் சித்திரகுப்தர் மற்றும் யமன் உட்கார்ந்து பேசிக் கொண்டார்கள். சித்திரகுப்தர் இறந்து போனவர்களின் பாவக் கணக்கை தீர்க்க வேண்டும் என்று யமனிடம் கேட்டார். இதோ இறந்து போன 300 பேருக்கும் அந்த விஷம் கலந்த உணவுதான் காரணம். அப்படி இருக்கும்போது இந்த பாவக் கணக்கை யார் தலையில் எழுதுவது? இறந்து போன அவர்களின் தலையில் எழுதுவதா? இல்லையெனில் உணவு தயாரித்து கொடுத்த சத்திர ஓனரின் தலையில் எழுதுவதா? அப்படி இல்லையெனில் அந்த விஷம் பாத்திரத்தில் விழுவதற்கு காரணமாக இருந்த பாம்பு தலையில் எழுதுவதா? அதுவும் இல்லையென்றால் அந்த பாம்பு பை தூக்கிச் சென்ற ஈகிள் மீது எழுதுவதா? யார் மீது இந்த கணக்கை எழுதுவது என்று கேட்டார். யமன் சித்திரகுப்தனை பார்த்து சில நாட்கள் பொறுமையாக இரு என்று சொன்னார். இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுமையாக வெயிட் பண்ணு. சித்திரகுப்தா, இந்த பாவ கணக்கை யார் மேல் எழுதுவது என்றார் யமன். இப்படியே சித்திரகுப்தர கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொன்னார். இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். அந்த பணக்காரர் ஒரு விஷயம் செய்தார். என்னவென்றால் அங்கே தயார் பண்ணிருந்த உணவுகளை முதலில் அவரே சாப்பிட முடிவு செய்தார். அந்த சம்பவம் நடந்த பின் சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் அன்னதானம் கொடுக்கலாம் என்று முடிவு எடுத்தார். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தால் தனக்குதானே பாதிப்பு வரும், வேறு எவரும் பாதிப்படையக்கூடாது என்று முடிவு எடுத்தார். அடுத்த முறை இதுபோல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அவர் மிகவும் கவனமாக கையாண்டார். ஆகையால்
சத்திரம் மறுபடியும் திறக்கப்பட்டது. மீண்டும் பழைய மாதிரி பலர் வந்து உணவு சாப்பிட்டு சென்றார்கள். இதற்கிடையில் சித்திரகுப்தர் யமதர்மராஜாவிடம் பார்த்து கேட்டார், இந்த கணக்கை யார் மேலே எழுதுவது என்று கேட்டார். எனினும் யமன் அந்த பாவக் கணக்கை நீண்ட நாட்கள் நிலுவையிலேயே வைத்திருந்தார். இப்படியே 2-3 வருடம் ஆகிவிட்டது. ஒரு நாள் 15 ஞானிகள், சேஜஸ், முதல் முறையாக அந்த கிராமத்திற்கு சென்றார்கள். ஒரு கோவில் வாசலில் முன்னால் ஒரு வயதான பெண்மணி இலந்தை பழம் விற்றுக் கொண்டிருந்தார். ஞானிகள் அந்த வயதான பெண்மணியிடம் சென்று, இந்த ஊரில் ஏதாவது அன்னதான கட்டிடம் இருக்கின்றதா? நல்ல உணவு சாப்பிடுகிற மாதிரி ஏதேனும் அன்னதானம் கட்டிடம் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். திடீரென்று அந்த பெண்மணி யோசித்துப் பார்த்து, ஒரு அன்னதான கட்டிடம் தெரியும் என்றாள். அங்கே செல்வதற்கு நான் வழி சொல்கிறேன். ஒரு பக்கம் கையை காட்டி அந்த வழியாக சென்றால் ஒரு அன்னதான சத்திரம் வரும் என்று அந்த பெண்மணி கூறினாள். ஒரு பெரிய ரிச்மேன் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவார். அந்த இடத்திற்கு சென்றால் குட் உணவு சாப்பிடலாம் என்று கூறினாள். உடனே அனைத்து ஞானிகளும் அந்த பெண்மணிக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு சென்றார்கள். ஆனால் வயதான பெண்மணி அந்த ஞானிகள் கூட்டத்தில் கடைசியாக ஆக சென்ற ஒரு ஞானியை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாள். அந்த இடத்திற்கு உணவு உண்ணச் சென்றால் மீண்டும் நீங்கள் அனைவரும் உயிருடன் திரும்பி வருவீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று சொன்னாள். அந்த ஞானி கிராண்ட்மாவை பார்த்து, ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார். அந்த வயதான பெண்மணி 2-3 வருடத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வைப் பற்றி சொன்னாள். இந்த நியூஸ் கேட்டதும் அந்த ஞானி வயதான கிராண்ட்மாவை பார்த்து சிரித்துக்கொண்டே அந்த சமையலறை நோக்கிச் சென்றார். இப்போது யமலோகத்தில் யமன் சித்திரகுப்தனை வேகமாக அழைத்தார். இத்தனை நாட்கள் அந்த 300 பேர் இறந்து போனவர்களின் பாவக்கணக்கை யார் மேல் எழுதுவது என்று கேட்டீர்கள். அந்த கோவில் வாசலில் முன்பாக கீழே உட்கார்ந்திருக்கும் கிராண்ட்மா தலையில் எழுத சொன்னார். ஏன் அந்த பாட்டியின் தலையில்? ஏனெனில் யாரோ ஒரு காலத்தில் செய்த தவறை மீண்டும் மீண்டும் கூறி பயமூட்டி வீண் பழி சுமத்தியது அவள்தான். நீதிக் கருத்து. இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது, ஏதோ ஒரு காலத்தில் யாரோ செய்த தவறுக்கு மீண்டும் மீண்டும் ஒருவர் மீது வீண்பழி சுமத்தக்கூடாது. அதேபோல அனைத்து இடங்களிலும் தவறு நேராமல் பார்த்துச் செயல்பட்டால் நிச்சயம் முன்னேற முடியும். நீங்கள் கூட யாரையாவது ஆராயாமல் குறை சொல்லியிருக்கிறீர்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு என்ன லெசன் கொடுத்தது? கமெண்ட்ல சொல்லுங்க.